பண்ணீங்க, அவங்கள எப்படி தூக்குனீங்க, நெக்ஸ்ட் நீங்க வேற என்னெல்லாம் கேட்பீங்க நீங்க? அது என்ன கேள்வி? அது இது ஜேர்னலிசமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் அறிமுக நடிகர் ஆதித்யா மாதவன் மற்றும் 96 பட நடிகை கௌரி கிஷன் நடிப்பில் அதர்ஸ் திரைப்படம் உருவாகியுள்ளது. இப்படத்தின் முந்தைய செய்தியாளர் சந்திப்பில் படத்தின் பாடலில் நடிகையை தூக்கினீர்களே, நடிகையின் எடை என்ன என கதாநாயகரிடம் பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக மற்ற தனியார் தொலைக்காட்சி நேர்காணல்களில் பேசிய கௌரி கிஷன், இதுபோன்ற ஸ்டூபிடான கேள்விகள் எழுப்பப்படுகின்றன, இதுபோன்ற கேள்விகள் சரியான கேள்விகள் அல்ல என அந்த விமர்சனம் தொடர்பாக பேசியிருந்தார். இந்த நிலையில் நேற்று நடந்த அதர்ஸ் திரைப்பட செய்தியாளர் சந்திப்பில் நடிகை கௌரி கிஷனை டார்கெட் செய்யும் அளவிற்கு பத்திரிகையாளர்கள் இருவர் மாறி மாறி கேள்விகளை எழுப்பினர். இதற்கு பதிலளித்த நடிகை கௌரி கிஷன், உடல் எடை தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி என்னை உருவக்கேலி செய்ததற்கு சமம். கதாநாயகனிடம் என்னை பற்றி கேட்டாலும் என்னுடைய எடை தொடர்பாகவே எழுப்பப்பட்ட கேள்வி, எனவே அந்த கேள்வி தொடர்பாக நான் விமர்சனம் செய்திருந்தேன் என பதிலளித்தார். இருப்பினும் நடிகை கௌரி கிஷனை பேசவிடாமல் மாறி மாறி சத்தம் எழுப்பினர். இந்நிலையில் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு பெண் கூட இல்லாத நிலையில் இந்த தரமற்ற செயலுக்கு யாரும் கேள்வி எழுப்ப மாட்டீர்கள் என செய்தியாளர் சந்திப்பில் கௌரி கிஷன் கேள்வி எழுப்பினார். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் பத்திரிகையாளர் தரமற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என கூறி விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் நடிகை கௌரிக்கு ஆதரவாக பலரும் கருத்துகள் பதிவிட்டு வருகின்றனர். நடிகை ரோஹிணியும் இதுகுறித்து கௌரி கிஷனுக்கு ஆதரவாக கருத்து பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் பத்திரிகையாளரின் செயல் கண்டிக்கத்தக்கது என நடிகை ரோஹிணி புதிய தலைமுறையிடம் பேசியுள்ளார். கேள்வி கேட்ட நிருபர்கிட்ட கௌரியினுடைய கதாபாத்திரத்தை பத்தியோ திறமைய பத்தியோ கேள்வி இல்லை. அவங்களுடைய உடல் பருமனை பத்தி ஹீரோ கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறது மிக அநாகரிகமான ஒரு கேள்வி. இதுக்கு அவங்க கௌரி ரொம்ப கண்ணியமான முறையில அவங்களுக்காக அவங்க நின்னு இது நீங்க தவறாக கேக்குறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவரு அங்கே அனுமதிக்கவே இல்லை. அதுவும் ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் வச்ச கேள்வி தவறு. அவரு அவங்கள பேசாம கௌரிய பேசாம அந்த பிரஸ் மீட்ல நடந்துகிட்ட விதம் தவறு. இதே கேள்விய வேற யாருக்கிட்டையுமே வைக்க முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப நாகரீகமா தான் எல்லாத்தையும் தன்னுடைய தரப்பு அவ்வளோ நாகரீகமா சமநிலை போகாம பேசியிருக்காங்க. கௌரியுடைய இந்த ஒரு வாதத்துக்கோ இந்த ஸ்டாண்டுக்கோ நான் சப்போர்ட் பண்றேன். பெண்களுக்கு எதிராக கேட்கப்படுகிற கேள்விகள், மிக முக்கியமாக நடிகைகளை அவங்களுக்கு எதிராக எழுப்பப்படும் கேள்விகள் எங்களுடைய திறமைய பத்தி இருந்தா ரொம்ப நல்லது. எங்க பாடியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை.